இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் என்னென்ன டாபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும். எக்ஸாம் லெவல் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை விடவும் இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சப்ஜெக்ட் வைஸாக எக்ஸ்பெக்டட் டாபிக் சொல்கிறேன். அப்ரோச்சபிளாக தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. நான் வந்து எழுதின வரைக்கும் 21ல் ஆப்டிடியூடு கஷ்டமாக இருந்துச்சு, 22ல் ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சு, ஆப்டிடியூடும் ஈஸியாக இருந்துச்சு, இங்கிலீஷ் ஓகே 22ல் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 23ல் பொறுத்தவரை ஆப்டிடியூடு கஷ்டமாக இருந்துச்சு, ரீசனிங் மாடரேட்டாக இருந்துச்சு. 24 எல்லாமே ஒரே லெவலில் மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ன்றது அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சில சமயங்களில் ஒரு சில சப்ஜெக்ட் கஷ்டமாக கேட்பாங்க. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாமை நம்ம அப்ரோச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம் லெவல். ரைட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டுக்கு கொண்டு போனால் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க வெரிஃபிகேஷனுக்காக. மெயின்ஸ் ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், இது ஆதார் கார்டு இல்லை வேறு ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகிறீங்களா அதோட ஒரிஜினல், ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போங்க. இந்த மெயின்ஸ் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது எக்ஸ்ட்ராவும் கொண்டு போங்க. எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா டக்குன்னு மாற்றி கொடுங்க. அண்டு பென்னு. இதை தவிர வேறு எதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் கொண்டு போகணும். கரெக்டாக இப்போயே செக் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் ஃபோட்டோ மறந்துட்டு போகிறது, ஐடி கார்டை மறந்துட்டு போகிறது, ஜெராக்ஸ் காப்பி விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி பேனிக் ஆக வேணால். காலையில் 7 மணிக்கெல்லாம் எக்ஸாம் அப்படி ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறதுனால இப்போவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டு. என்னென்ன டாபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஆப்டிடியூட் செக்ஷனில் உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸான மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச நம்பர் சீரியஸ் இல்லைனா ராங் நம்பர், அப்படி இல்லைனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு 2லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்பர் சீரியஸ் 4-5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்பர் சீரியஸ் இல்லைனா ராங் நம்பர் அண்டு ரேரா அப்ராக்சிமேஷன், இந்த டாபிக்ஸ்லேருந்து 5லேருந்து 8 கொஷின்ஸ் வரை கேட்பாங்க. ஓகேங்களா? டிஐ பொறுத்தவரை 2023ல் மட்டும் நான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். 2021ல் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா? மற்றபடி எல்லா வருஷங்களும் அப்ரோச்சபிளாகவும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ டிஐ வந்து நீங்கள் பாருங்கள், உங்களால் டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை டைரக்ட் டிஐயா அப்படின்ட்டு. இந்த வருஷம் எக்ஸாம் ட்ரெண்டெல்லாம் பார்த்தா ஆப்டிடியூட் எல்லாத்துலேயும் ஈஸியாக தான் கேட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் டிஏயை பொறுத்தவரை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். 2 டிஏ கேரண்டியாக இருக்கும். 3வது டிஏ சின்ன டிஏ மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 டிஏக்கு வந்துடும். ஓகேங்களா? 5 மார்க் 2 டிஏ வரலாம். கேஸ்லெட்டில் எதர் ஒரு கேஸ்லெட் அப்படி இல்லைனா 2 கேஸ்லெட் வரலாம். ஓகேங்களா? வந்த கேஸ்லெட் ஒன்று 5 மார்க்காகவும் இருக்கலாம், இல்லை 3 மார்க்காகவும் இருக்கலாம். அப்போது அந்த கேஸ்லெட் அப்ரோச்சபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கேஸ்லெட்டில் கை வைங்க. அதில் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து அர்த்தமெட்டிக் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி வச்சு நீங்கள் கொஸ்டின்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது 30 மினிட்ஸ். ஓகேங்களா? 30 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் மேக்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து டிஏயில் 5 கொஷின் இல்லை 6 கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1 ஆர் 2 கொஷின் ரொம்ப சுத்த விட்டுருப்பாங்க. இல்லை உங்களால் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து அந்த கொஷினை ட்ரை பண்ணுங்கள். வராத கொஷின்ஸ்க்கு ஒரே இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆக வேண்டாம். நான் 2022 மெயின்ஸில் இங்கிலீஷில் அந்த மாதிரி லாக் ஆகிருந்தேன். ஓகேங்களா? அதாவது அப்போ செக்ஷனல் டைமிங் இல்லாதனால இங்கிலீஷில் நான் அந்த இடத்துல லாக் ஆகி தெரியாத கொஷின்ஸ்க்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். பின்னாடி வந்து ஆப்டிடியூடில் என்னால் அதிகமான அட்டம் கொடுக்க முடியல. அதனால் இதிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக்கில் ஒரு 4லேருந்து 6 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். எல்லா கொஷின்ஸும் ஒரே லெவலில் இருக்காது. அர்த்தமெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஓரளவுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் டிஐயில் ஒரு 1 ஆர் 2 கொஷினில் மிஸ்டேக் பண்ணி அங்கேயே ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வந்து அர்த்தமெட்டிக்லேயோ இல்லை வேறு டேட்டா சஃபிஷியன்சிலையோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து அந்த டைமே மேனேஜ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்டு கேஸ்லெட்
கேஸ்லெட்டை பொறுத்தவரை நீங்கள் கேஸ்லெட்டை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருந்தால் அந்த கேஸ்லெட்டை ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, இல்லை ஆன்சர் எடுக்க முடியலனா டக்குன்னு விட்டுட்டு வேறு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அட்டெம்ப்ட் டார்கெட் ஓகேங்களா? அட்டெம்ப்ட் டார்கெட்ன்றதை பொறுத்தவரை நீங்கள் பேப்பர் டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நேற்று எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் போட்டிருந்தேன். அது அப்ராக்சிமேஷன் தான். ஈஸியாக இருந்தால் அதை விட அதிகமாக கொடுக்கணும், கஷ்டமாக இருந்தாக்கலாம் அதை விட கம்மியாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பீட் மேக்ஸ், டிஐ, கேஸ்லெட், அர்த்தமெட்டிக், டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி பிரித்து அட்டன் பண்ணணும். டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்தவரை லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அர்த்தமெட்டிக்கும் லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கும்போது உங்களால் ஒரு கேஸ்லெட்டோ ஒரு டிஐயோ சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த டைமில் லாஸ்ட் 2 to 3 மினிட்ஸில் 1 மார்க் இருக்கக்கூடிய கொஷின்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ரீசனிங் எபிலிட்டி செக்ஷன். ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டராக சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் அண்ட் சில நேரங்களில் ஆர்டரிங் பசில்ஸ் வரும். இந்த ஷார்ட்டர் தென், ஹையர், லாங்கர் தென் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அதுலேருந்து மொத்தமாக ஒரு 7 இல்லைனா 8 to 12 கொஷின்ஸ் ஏதாச்சும் 2லேருந்து 3 டாபிக் கேட்பாங்க. 2 டாபிக் கேரண்டியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் அட்டன் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங் இல்லாமல் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைரக்ஷனை பொறுத்தவரை 2-3 டைப்பில் இருக்குது. பெரிய டைரக்ஷன் இல்லாமல், அதாவது பெரிய டைரக்ஷன் தான் இருக்கும், பார்க்க சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த சைடில் 2 மீட்டர் 3 மீட்டர்னு விடுற மாதிரி இருக்கும். அது மைண்டு கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைரக்ஷன் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறபோது கொஞ்சம் அவேர்னஸோடு அப்ரோச் பண்ணுங்கள். அண்டு ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை இன்புட் அவுட்புட்டில் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாக அட்டன் பண்ணுங்கள். எடுத்த உடனே இன்புட் அவுட்புட் அட்டன் பண்ண வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்த பிறகு இன்புட் அவுட்புட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாம் கான்சியஸ்னஸாக இருக்கும்போது தான் நீங்கள் இன்புட் அவுட்புட்டை அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? பசில் சீட்டிங்கை பொறுத்தவரை ஒரு 3 செட்லேருந்து 4 செட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா 3 செட்டு 5 மார்க் கேட்டுட்டு ஒரு செட்டு சட்டை நம்பர் பஸ்ஸிலோ இல்லை இந்த ஆர்டரிங் பஸ்ஸிலோ இந்த மாதிரி ஏதாச்சும் 3 மார்க் பஸ்ஸில் கூட கேட்பாங்க. போன டைம் பாக்ஸ் பஸ்ஸில் 3 மார்க் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பஸ்ஸில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சில அதில் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? டைரக்ஷன்ஸ் இல்லைனா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்போ தான் அது 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். சில சமயங்களில் 2021 நான் ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணேன். 3 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தா ஒரே மார்க் ஒரே கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ 5 மார்க் தான் கேரண்டியாக பசில் இருக்கும் அப்படின்றது இல்லை. 5 மார்க் பசில்ஸ் இருக்கும், 3 மார்க் பசில்ஸ் இருக்கும். அதனால் ஒரு 3 செட்டில் இருந்து 4 செட்டு வரை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே 5 மார்க் கேட்டால் 20 கொஷின்ஸ் இருக்கும். இல்லை ஒரு 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்னா 18லேருந்து 20 கொஷின் இருக்கும். இப்போது இதில் எல்லாமே நம்ம அட்டன் பண்ண போகிறோமா அப்படின்னா சில டாப்பர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நம்ம செலக்டிவாக தான் அட்டன் பண்ண போகிறோம். அதில் சூஸ் யுவர் பசில். எந்த பசில்ஸ் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இன்புட் அவுட்புட்டை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 5 ஸ்டெப்பு 6 ஸ்டெப்பு இருக்கும். அது எத்தனை ஸ்டெப்பு இருக்கோ எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் டீகோட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். புரிஞ்சுதுங்களா? டீகோட் பண்ணாமல் ஒரு 2 ஸ்டெப்லேருந்தே ஒரு மேலோட்டமாக ஆன்சர் கிடச்சிதுன்றதுக்காக எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா 3வது ஸ்டெப்பில் நீங்கள் யோசித்த லாஜிக்கும் அது வேறு லாஜிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் எழுதுன டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஃபைனல் ஸ்டெப் வர இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எழுதுங்க. அந்த ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 6 கம்ப்ளீட் பண்ணுற வரை நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு எழுதுங்க. நடுவில் ஒரு வேலையை மாற்றி எழுதுனா கூட உங்களுடைய மொத்த இதுவுமே கொஞ்சம் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துரும். ஓகேங்களா? அதனால் இன்புட் அவுட்புட்டை அட்டன் பண்ணும்போது கான்சியஸாக இருக்கணும். ஓகேங்களா? டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங், 1 மார்க் மிஸ்லேனியஸ் இதை வச்சு தான் நம்ம எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டர், பசில் சீட்டிங் இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் அட்டன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட்டும் தான் இதில் இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு இந்த 3 இருக்கு இல்லையா? இதில் எடுத்தோடனே இன்புட் அவுட்புட் வேண்டாம். வேறு எங்கேயாச்சும் டச் பண்ணி நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறத டச் பண்ணி உள்ள எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் அதுக்கப்புறம் இதுலேயே இல்லை பசில் முன்னாடி அட்டன் பண்ணுறீங்களோ இன்புட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராக்டிஸ் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இருக்குல்ல
அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த டேட்டா சஃபிஷியன்சி 1 மார்க் மிஸ்செலேனியஸ் இல்லன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்குள்ள வாங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் 4, 4, 3 இந்த இந்த ரேஞ்சில இதெல்லாம் சேர்ந்து ஒரு 7 to 9 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே லாஸ்ட்ல வச்சு எக்ஸாம கம்ப்ளீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல ஒரு பசிலோ, ஒரு இன்புட் அவுட்புட்டோ நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அந்த டைம்ல மாட்டிப்போம். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணாலும் ஆன்சர் பண்றதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்போ சிங்கிள் மார்க் கொஸ்டின்ஸ்க்காக விட்டுறலாம். ஒரு 7 மினிட்ஸ் இருக்கு சார், 6 மினிட்ஸ் இருக்கு சார். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால அந்த பசில சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் இருந்தா, எடுத்து அந்த பசில சால்வ் பண்ணுங்க. ஒரு 5, 6 மினிட்ஸ் இருக்கும்போது. ஓகேங்களா? கான்ஃபிடன்ட் இருந்தா, அந்த பசில் அப்ரோச்சபிளா இருந்தா மட்டும் தான். ஒரு கஷ்டமா இருக்கு, இல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டா இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது நீங்க டிசைட் பண்ணணும். பசில் என்னால அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஈஸியான பசிலா? பசில கிராக் பண்ணி 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ற அளவுக்கு டைம் இருக்குமா? அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, இல்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் போறீங்களா? பசில்ஸ் அட்டெண்ட் பண்ணா 5 கொஸ்டின் சக்சஸ் ஆனா 5 கொஸ்டின். ஓகேங்களா? அந்த 4, 5 மினிட்ஸ்ல சொல்றேன். இல்ல அப்படின்னா 1 மார்க்ல போனா நீங்க ஒரு 3 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். 3 கொஸ்டின் அட்டெண்ட் 3 மார்க் வேணுமா? 5 மார்க் வேணுமா? அண்ட் பசில்ல நீங்க சக்சஸ் ஆகலைன்னா, அந்த டைம் ஃபுல்லா அப்படியே போயிடும். அதுவும் ஒரு ரிஸ்க் இருக்கு. அதனால இந்த 5 டூ லாஸ்ட் அந்த 5 பிளஸ் ஆர் மைனஸ் அந்த டைம்ல வந்து ரொம்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்க லெவல் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா லாஸ்ட் 3 நிமிஷத்துல கண்டிப்பா ஒரு பசில் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் போறது பெட்டர். ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, 2 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, வந்தவரை லாபம். அந்த 3 நிமிஷத்துல நீங்க ஒரு பசில சால்வ் பண்ணி, அந்த 5 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா, அது டவுட் தான். ஓகேங்களா? மெயின்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால. ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, அது உங்க 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 கண்ட்ரோல்ல விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங். இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவர என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீடிங் பார்ட் இருக்கும், கிராமர் பார்ட் இருக்கும், அண்ட் ஃபில்லர்ஸ் அந்த மாரி பார்ட் இருக்கும். லாஜிக்கல் திங்கிங் மாதிரியும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த லாஜிக்கல் திங்கிங் இருக்குல்ல, வேர்ட் ஸ்வாப்பு, மேட்ச் த காலம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ்குள்ள போவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீடிங் பார்ட்ல ஆர்சி இருக்கு. ஓகேங்களா? ஃபில்லர்ஸ் கிளாஸ் எல்லாமே தான். இதெல்லாம் முடிச்சுட்டு, ரீடிங் பார்ட்ல போயிட்டு டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி நான் வந்து செக்யூர் பண்ணிடுவேன். இத அட்டெண்ட் பண்ணிட்டு, இத அட்டெண்ட் பண்ணா, அ எனக்கு வந்து நான் யோசிக்காம அட்டெண்ட் பண்ணுவேன். இப்ப நான் சொன்ன டாபிக் எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். திங்க் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டைரக்ட் கொஸ்டினோ, இல்ல எனக்கு கிராமர் அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னா, கிராமர் போலாம். கிராமர்ல எனக்கு எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லன்னா, இப்ப நான் சொன்ன லாஜிக்க யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் திங்கிங்கான வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸு, பேராஜம்பிள்ல சிங்கிள் மார்க் சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட் கேட்டா அது. பேராஜம்பிள பொறுத்தவர நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அதிலேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப நேரம் அதிலேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். உங்களால ஐடியா கிராக் பண்ணா, ஐடியா கிராக் பண்ணி போடுங்க. இல்ல உங்களால ரொம்ப நேரம் எடுக்குது முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா, அத மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சிங்கிள் மார்க் பேராஜம்பிள் கேட்டா ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஒரு 6, 7 பேர் 6, 7 ஸ்டேட்மெண்ட் வச்சு வர்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? அதில பேராஜம்பிளும் ஒரு ட்ராப் மாரி தான் இருக்கும். அது உங்கள பாஸ் பண்ண வரைக்கும் டைம் எடுத்து, அது ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ற மாதிரியே இருக்கும். அதனால அதில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எப்படி இன்புட், அவுட்புட்ல ரீசனிங் சொன்னா, இங்க பேராஜம்பிள். அண்ட் ஆர்சில எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடணும் கண்டிப்பா அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு டாப்பர்ஸ்க்கு நான் சொல்ல, இது ஒரு ஆவரேஜ் ஹஸ்பண்ட் சொல்றேன். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்டிவா அதாவது இந்த கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுன்ற கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்குலாம் ரொம்ப நேரம் டைம் கன்சியூமிங் ஆகும். அது லாஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் அதிலேயே ஃபில்லர்ஸ் எல்லாம் வச்சு குடுப்பாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? விச் அமாங் ஃபாலோயிங் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு ஏ, பி, சி அப்படின்னு குடுத்துட்டு ஒன்லி ஏ, பி, டி, சி அந்த மாரி வரும். இதில எது இன்கரெக்ட் அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. அந்த சிங்கிள் மார்க்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதிலேயே உங்களுக்கு பேராகிராஃப் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க படிச்சு புரிஞ்சு அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல சார் நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரை பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சு, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ற கேட்டகரியில சில பேர் இருப்பீங்க. அது உங்களுடைய அப்ரோச். அதுவும் பெட்டர் தான். நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு பொறுத்தவரை இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இருக்கக்கூடிய டைம நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணீங்களா? 30 மினிட்ஸ் இருக்கா ஒவ்வொரு செக்ஷனுக்கும். அத எப்படி யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான்.
அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் நாலேட்ஜ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் நாலேட்ஜுக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 1லேருந்து 40 கொஸ்டின் போகிற வரை தெரிஞ்ச கொஸ்டின்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1 to 40 போகும்போது தெரியாத கொஸ்டின்ஸ்க்குலாம் யோசிச்சு யோசிச்சு போகிற மாதிரி போங்க. எடுத்த உடனே நீங்கள் 1வது கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது, 2வது கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு யோசிக்க வேண்டாம். யோசிச்சிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் மறந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் நாலேஜையும் பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 15 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு கடைசி 5 நிமிஷத்தில் தான் நீங்கள் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு யோசிக்கவே ஆரம்பிக்கணும். யோசிக்கிறீங்க ரொம்ப இது வருமா அது வருமா, எது ஒர்க் அந்த ஃப்ளூக் ஒர்க் இதெல்லாம் கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அப்படி ஃப்ளூக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸே பின்னாடி தெரியாத மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளூக் ஒர்க் இப்படி பண்ணுங்கள். ஸோ டைம் டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை ஸ்பீட் மேக்ஸில் உங்களுக்கு 5லேருந்து 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். ராங் நம்பர், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஐயில் 2 செட்டு இருக்கும், இல்லைனா 3 செட்டு இருக்கும். அந்த 2 செட்டு டிஐயில் 4 கொஸ்டின்ஸ் டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? 5 கொஸ்டின் போட்டால் பெட்டர். எதனா ஒரு கொஸ்டின் ஆன்சர் வரலன்னா பரவாயில்ல. நீங்கள் அந்த டைமை கொண்டு போய் அர்த்தமெட்டிக்கில் சில டாபிக்ஸ் ஈஸியாக இருக்கும், டேட்டா சப்ஜெக்ட்ஸில் சில டாபிக்ஸ் ஈஸியாக இருக்கும், அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். கேஸ்லெட்டை பொறுத்தவரை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். அண்டு ஒன்ஸ் திங்க் பண்ணிவிட்டு இது வந்து அப்ரோச்சபிளாக பாக்ஸில் ஈஸியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் எங்கேயாச்சும் லாக் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அர்த்தமெட்டிக் போயிடலாம். ஓகேங்களா? ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை ஸ்கோர் புஸ்டர் வந்து 8 to 12 மார்க் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசிலில் 3லேருந்து 4 செட்டு இருக்கும். இன்புட் அவுட்புட் இந்த டாபிக் தான் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். நம்ம அட்டன் பண்ணுறது நமக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் அட்டன் பண்ணணும். கடைசியாக இருக்கக்கூடிய 3 நிமிஷத்தில் டேட்டா சஃபிஷியன்சி, 1 மார்க் மிஸ்செலேனியஸ், அப்படி இல்லைன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் வச்சு முடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஆப்டிடியூட்லேயும் கடைசியாக இருக்கக்கூடிய 3 நிமிஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 மார்க்கான அர்த்தமெட்டிக் டேட்டா சஃபிஷியன்சி வச்சு முடிக்க போகிறோம். எப்பயுமே கடைசி இருக்கக்கூடிய 2 to 3 மினிட்ஸில் அந்த பெரிய பசில், இன்புட் அவுட்புட், டிஐ மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. கேஸ்லெட்டெல்லாம். ஏன்னா அந்த டைமில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கடைசி 2 to 3 நிமிஷத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அர்த்தமெட்டிக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா கான்ஃபிடண்ட்டாக பண்ணிட்டு வாங்க. டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்டிவ் வித் ஏகே சேனலும் நம்மளோட யூடியூப் சேனல் தான். அப்கமிங்கில் நிறைய கண்டென்ட் அது வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 கோல்டன் ரூல்ஸை நான் வந்து ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.